அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுவும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் நம்ம இப்போ பார்க்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 61வது கொஸ்டின் தாங்க. ஓகேங்களா? நம்ம இது வரலும் 60 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ 600 கொஸ்டின்ஸ் அபோவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரலும் ரெஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 61வது கொஸ்டின் பார்க்குறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. நம்ம எப்பவுமே லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுப்போம். அதுக்கான ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அப்படி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட சுதாமூர்த்தி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சுதாமூர்த்தி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாநிலங்களவை உறுப்பினராக வந்து, அதாவது நியமன உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நிறுவன நாராயணமூர்த்தியோட மனைவி தான் வந்து சுதாமூர்த்தி. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது இந்த நியமன உறுப்பினராக நியமித்த அந்த அரசியலமைப்பு விதி, எந்த அரசியலமைப்பு விதியின் அடிப்படையில் வந்து அவங்கள நியமித்தாங்க அப்படின்றத நம்ம வந்து லாஸ்ட் இதில் வந்து நம்ம கேட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதனோட தொடர்புடைய அந்த விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 83. ஓகேங்களா? விதி 83 தாங்க அதனோட தொடர்புடையது. அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்போ குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை நியமன உறுப்பினராக சேர்க்கப்பட்ட நம்ம சுதாமூர்த்தி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா விதி 83 என்ற அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்து அதில் சேர்த்துருக்காங்க. இவங்க வந்து ஏற்கனவே 2006 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. 2023 பத்மபூஷன் விருதும் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம இன்றைக்கான 10 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள், தவறானது எது? ஓகேங்களா? ஸோ உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம சயின்ஸில் பார்த்துட்ருக்கோம், கெமிஸ்ட்ரியில். அதில் நம்ம ஆல்ரெடி உரங்கள் பற்றி பார்த்துட்டோம். இப்போ பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பூச்சிகள் பற்றிய படிப்பு என்டமாலஜி. ஸோ பூச்சிகள் பற்றிய படிப்புனதுங்க என்டமாலஜி. ஆமாங்க, இது கரெக்டு தான். ஸோ பூச்சிகள் பற்றிய படிப்பு தான் என்டமாலஜி. ஏன்னா பூச்சிகளை பற்றி படித்தா தான் நம்ம பூச்சிக்கொல்லிகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அப்போ என்டமாலஜி அப்படின்றது பூச்சிகள் பற்றிய படிப்பு. திடீரென தோன்றி அதிக சேதத்தை ஏற்படுத்துவை எபிடெமிக். பாருங்கள், சில பூச்சிகள் என்ன பண்ணும், திடீர்னு வரும், அதிகமான சேதத்தை ஏற்படுத்திட்டு போயிடும். அப்படிப்பட்ட அந்த சேதத்துக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, எபிடெமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, கரெக்டு தாங்க. எல்லா பருவங்களிலும் இருக்கும், குறைந்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்டெமிக். ஸோ இந்த பூச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பருவங்களிலும் இருக்கும், ஆனால் குறைவான சேதத்தை தான் வந்து ஏற்படுத்தும். அப்படி குறைவான சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூச்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, என்டெமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் பூச்சிக்கொல்லி மருந்து டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். தவறுங்க. ஏங்க, இது பூச்சிக்கொல்லி மருந்து தான், அதாவது டிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்றது டிடிடின்னு சொல்லுவாங்க. இது பூச்சிக்கொல்லி மருந்து தாங்க. ஓகேங்களா? ஆனால் இது வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து இல்லைங்க. அப்போ முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து எதுப்பா அப்படின்னா காமாக்சின். என்னதுங்க, காமாக்சின் அப்படின்றது தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து, அதாவது பிஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காமாக்சின், பென்சீன் ஹெக்ஸா குளோரைட், இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தயாரிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்து. ஓகேங்களா? அப்போ டிடிடி அப்படின்றதும் பூச்சிக்கொல்லி மருந்து தான், ஆனால் அது முதல்ல தயாரிக்கப்பட்ட மருந்து இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிடிடின்றது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து. இது யார் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா பால் முல்லர் அப்படின்றவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பார். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதனோட விரிவாக்கம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் குரூப் 4 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. டிடிடி என்பதோட விரிவாக்கம் என்னன்றதை குரூப் 4 கேட்டிருக்காங்க. டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். ஓகேங்களா? சரி, இங்கே தவறாக இருக்குது தெரியுங்க, டி தான் தவறாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் டி. சர்சாட்குட் திருவிழா எம்மாநிலத்துடன் தொடர்புடையது. பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிலபஸ் வைஸாக பார்த்துனுக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா அடுத்த சிலபஸில் கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க இருக்கும். அதில் சர்சாட்குட் திருவிழா அப்படின்ற திருவிழா எம்மாநிலத்துடன் தொடர்புடையது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, மிசோரம். சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். பாருங்கள், நீங்கள் கொஸ்டின் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கெஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜிகேல வெயிட்டாக இருக்கின்றது நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கூற்றுகளை கவனி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக் பெருங்கடல். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பெருங்கடலாக பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஆரம்பித்தோம், ஸோ பசிபிக் பெருங்கடல் ஆரம்பித்தோம். ஸோ பசிபிக் பெருங்கடல் வந்து அட்லாண்டிக் பார்த்தோம். அட்லாண்டிக் அப்புறம் இந்திய பெருங்கடல் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென் பெருங்கடல் பார்த்தோம். இப்போ நம்ம ஆர்டிக் பெருங்கடல் தான் பார்க்க போகிறோம். மிகச்சிறியது ஆகும். ஆமாங்க, ஸோ ஆர்டிக் கடல் வந்து ஆர்டிக் பெருங்கடல் தான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறியது. கரெக்டு தாங்க. இதன் பரப்பளவு சுமார் 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆமாங்க, இந்த ஆர்டிக் பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கரெக்டு தாங்க.
பெரும்பாலும் இப்பெருங்கடல் உறைந்தே காணப்படும். ஆமாங்க. ஸோ இந்த பெரும்பாலும் இந்த ஏன்னா இது வந்து ஆர்டிக் வட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. அந்த ஆர்டிக் வட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால தான் இது ஆர்டிக் பெருங்கடல். இந்த ஆர்டிக் வட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால இதனோட பெரும்பகுதி என்ன பண்ணும், எப்பவுமே உறைந்து தான் வந்து இது காணப்படும். ஆமாம், இதுவும் சரி தான். அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஓகேங்களா. அப்போ ஆர்டிக் பெருங்கடல் மிகச்சிறியது, 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் அதனோட பரப்பளவு. இது வந்து எப்பவுமே உறைந்து காணப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம குப்தாஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ குப்தாஸில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அவங்களோட உலோகியல் முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனோட மெக்ராலி இரும்புத்தூண் அப்படின்றது வந்து பார்த்தா 2ஆம் சந்திரகுப்தரோட தொடர்புடையது அப்படின்றத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக அவங்களோட பொருளாதார நிலைகள் எப்படி இருந்தது, வர்த்தகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் பாருங்க, வணிகமும் வர்த்தகம். ஸோ குப்தர்களோட பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிரேஷ்டி மற்றும் சர்த்தவகா அப்படின்ற 2 வேறுபட்ட வணிகர்கள் இருந்தனர். ஆமாங்க. ஸோ குப்தர்களோட 2 வேறுபட்ட வணிகர்களை வந்து அவங்க வச்சுருந்தாங்க. என்னென்னது வச்சுருந்தாங்க, சிரேஷ்டி அப்படின்றவங்கள வச்சுருந்தாங்க, சார்த்தவகா அப்படின்றவங்கள வந்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. இதில் சிரேஷ்டி அப்படின்னா யாருன்னா ஒரே இடத்தில் தங்கியிருப்பவர். ஸோ சிரேஷ்டினாதுங்க ஒரே இடத்துல அவரோட பொருள்லாம் வச்சிருப்பாரு, வரவங்க தான் வந்து அந்த இடத்துல பொருட்களை வாங்கின்னு போவாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரேஷ்டி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இதுவும் கரெக்டு தாங்க. சார்த்தவகா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ இப்போது லாபத்துக்காக என்ன பண்ணுவாங்க, ஊராக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, வணிகம் செய்வாங்க. அவங்க தான் வந்து சார்த்தவகா. அப்போ குப்தர்களோட காலத்தில் 2 வகையான வணிகர்களை பிரிச்சிருந்தாங்க. ஒன்று சிரேஷ்டி, ஒன்று சார்த்தவகா. சிரேஷ்டி அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, வணிகம் பண்ணுறவங்க. சார்த்தவகா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பல்வேறு இடங்களுக்கு எடுத்துமே வணிகம் பண்ணுறவங்க. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சொன்னதுங்க டி, அனைத்தும் சரி. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய சட்ட திருத்தங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் அதாவது 29 பணிகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் எந்த ஆண்டு சட்ட திருத்தமாக சேர்க்கப்பட்டதுன்னு பார்த்தோம். 73ஆவது சட்ட திருத்தம் 1992 அப்படின்றது அதுக்கான கரெக்டான ஆன்சர். 11ஆவது அட்டவணையில் சேர்த்துருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போது நகர்பாலிகா என்னதுங்க, ஸோ நகர்பாலிகா அப்படின்றது 9A வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் பகுதி 9A இருக்குதுங்க. பகுதி 9Aலையும் 12ஆவது அட்டவணையாக சேர்த்துருப்பாங்க. ஸோ 12ஆவது அட்டவணையாக சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் இது. ஸோ மொத்தம் நகர்பாலிகாவில் 18 கடிமைகள் இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுங்க, பஞ்சாயத்து ராஜை பொறுத்தவரையிலும் எத்தனை இருக்குது, 29 பணிகள் இருக்குது. நகர்பாலிகாவை பொறுத்தவரையிலும் 18 பணிகள் வந்து இருக்குங்க. அப்போ இந்த 18 அடிப்படைகள் பணிகளை கொண்ட 12ஆவது அட்டவணையாக சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்றது இதுக்கான ஆன்சர். நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 74வது சட்ட திருத்தம் 1992 அப்படின்றதாங்க. அப்போ 73ல் பஞ்சாயத்து ராஜ் சேர்த்துருக்காங்க 11ஆவது அட்டவணையாக. 74ல் 12ஆவது அட்டவணையாக வந்து நகர்பாலிகா வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ரெண்டுமே 1992 தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது கொஸ்டின். ஸோ எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம 5ஆண்டு திட்டங்கள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம் எது? ஸோ இந்தியாவில் முதல்ல எங்கு சிறப்பான பொருளாதார மண்டலம் வந்து ஏற்படுத்தப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. காண்ட்லா அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர், காண்ட்லா. ஸோ காண்ட்லா அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து தவறானது எது? ஐஎன்எம். ஸோ அடுத்து நம்ம 7வது கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம், ஐஎன்எம் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஐஎன்எம் நம்ம ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணது 1885 ஸ்டார்ட் பண்ணி நம்ம சுதந்திரம் வாங்கினவர்களும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ கண்டினியூவாக வீடியோ பார்த்துன்னு வரவங்களுக்கு அதனோட தொடர்ச்சி நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. ஓகேங்களா. அப்போ இப்போ இதில் நம்ம என்ன பார்த்தோம், சுதேச சமஸ்தானங்கள் இணைப்பு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது மொத்தமாக ஒன்றிணைச்ச அந்த பெருமை வந்து யாரை சேரும், சர்தார் வல்லபாய் பட்டேலை தான் சேரும். அதனால தான் அவர் இரும்பு மனிதர், பிஸ்மார்க் அப்படின்னு அழைப்பாங்க. மொத்தம் 565 சமஸ்தானங்கள் இருந்தது. அதில் 562 சமஸ்தானங்கள் இந்தியா கூட இணைஞ்சிருக்கும். ஹைதராபாத், காஷ்மீர், ஜுனாகத் இது மட்டும் என்ன பண்ணியிருக்காது, இந்தியா கூட இணைஞ்சிருக்காது. ஓகேங்களா. ஸோ ஹைதராபாத் இராணுவ நடவடிக்கை மூலம் இணைக்கப்பட்டது. ஆமாங்க, இது கரெக்டு தாங்க. ஸோ ஹைதராபாத் என்ன பண்ணியிருப்பாங்க, ராணுவ நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஹைதராபாத்தை 1948 என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியா கூட சேர்த்துருப்பாங்க. கரெக்டு தாங்க. இது ஆப்ரேஷன் ஜெய்ஹிந்த் என அழைக்கப்பட்டது. தவறுங்க. பி தான்பா இங்கே தவறாக இருக்குது. ஏன்பா ஏன்னா ஆப்ரேஷன் போலோ. ஓகேங்களா. இந்த ஹைதராபாத்தை இந்தியா கூட சேர்த்த அந்த திட்டம் ஆப்ரேஷனோட பேர் என்னென்னா ஆப்ரேஷன் போலோங்க. ஆப்ரேஷன் ஜெய்ஹிந்த் அப்படின்றது தவறு. ஆப்ரேஷன் போலோ அப்படின்ற அந்த ஆப்ரேஷனை நடத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பட்டேல் வந்து ஹைதராபாத்தை இந்தியா கூட வந்து ராணுவ நடவடிக்கை மூலமாக வந்து சேர்த்துருப்பார். ஓகேங்களா. அப்போ பி இங்கே தவறாக இருக்குது. நான் வந்திருக்கணும் ஆப்ரேஷன் போலோன்னு வந்திருக்கணும். ஜூனாகத் வாக்கெடுப்பு மூலம் 1949 ஜனவரி 26 இணைக்கப்பட்டது. ஆமாங்க. ஸோ ஜூனாகத் வந்து பார்த்தீங்கன்னா
இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்தியவார் பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனாகர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் இந்துக்களும் 2 பேருமே வந்து கலந்து தான் இருந்தாங்க. அங்கே என்ன பண்ணாங்க, ஒரு வாக்கெடுப்பை நடத்தினாங்க. வாக்கெடுப்பு மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட இணையத்தான் நிறைய பேர் விரும்புந்தால 1949 ஜனவரி 26 அன்றைக்கி என்ன பண்ணுது, இந்தியா கூட இணையுதுங்க. ஓகேங்களா, இதுவும் கரெக்டு தான். ஜம்மு காஷ்மீர் ராணுவ நடவடிக்கை மூலம் இணைக்கப்பட்டது. ஆமாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ நடவடிக்கை மூலமாக இணைக்கப்பட்டிருப்பாங்க. இன்னும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது அங்கேருந்து அர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா மன்னராக இருந்திருப்பார். அவர் வந்து இந்து, ஆனால் மக்கள் எல்லாமே முஸ்லீம்ஸ். ஸோ அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்தியா கூட இணையணும்னு நினைக்கிறாரு. மக்கள் எல்லாமே பாகிஸ்தானை கூட போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜம்மு காஷ்மீர் இந்தியா கூட வந்து இணைஞ்சிருக்கும். அந்த விதிகள் தான் இப்போ என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, தளர்த்தப்பட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், இப்போ லாஸ்ட் இயரில் கூட அது பயங்கர பேசு பொருளாக அமைஞ்சுது. ஓகேங்களா, அந்த விதி 370 என்ன பண்ணியிருப்பாங்க, ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை வந்து நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அந்தமாதிரி சில அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வந்து சேர்த்துருப்பாங்க. அப்போ இது ஒரு ராணுவ அடிக்கடிக்கு மூலமாக வந்து இணைக்கப்பட்டது. அப்போ இங்கே ஆப்ரேஷன் போலோன்னு வந்திருக்கணும். மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா, அப்போ எல்லா சமஸ்தானங்களும் இந்தியா கூட என்ன பண்ணிடுச்சு, இணைஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8. ஸோ யூனிட் 8ல் ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 14 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் களவழி 40 ஆகும். ஆமாங்க, 14 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40 தாங்க. ஓகேங்களா, ஏன்னா களவழி 40 மட்டும்தான் புறப்பொருள் சார்ந்த அந்த நூலாக இருக்குது. கரெக்டு தாங்க. ஓகேங்களா, இது கரெக்டு தான். அடுத்து போர்க்களத்தை பாடும் நூலாகும். ஆமாங்க, ஸோ பகைவரை வந்து அழிக்கக்கூடிய அந்த போரை பற்றி போர்க்களத்தை பாடக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த களவழி 40. கரெக்டு தாங்க, போர்க்களத்தை பாடக்கூடிய அந்த நூல். அடுத்து கழுமலம் அப்படின்ற இடத்த நடைபெற்ற போரில் சோழன் கோச்சங்கன் வந்து என்ன பண்ணுறாரு, சேரன் கணைக்கால் இருமுறையை வந்து வென்று சிறையில் இட்டுறாரு. அவனை மீட்கிறதுக்காக பொய்கையார் பாடியது ஆகும். ஸோ அவனை மீட்கிறதுக்காக பொய்கையார் பாடியது தான் வந்து எந்த நூலுங்க, இந்த நூல். ஓகேங்களா, ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். அப்போ யார், சோழன் கோச்சங்கன் யாரை வெட்டுறாரு, கணைக்கால் இருமுறையை வெற்றி அடைச்சி சிறையில் இட்டுறாரு. அவனை மீட்கிறதுக்காக பொய்கையாரால் பாடப்பட்ட நூல் தான் வந்து என்னதுங்க, இந்த களவழி 40. இதுவும் எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஸோ புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் களவழி 40, போர்க்களத்தை பாடும் நூல் சோழன் செங்கானன் சேரன் கணைக்கால் இரும்பொருளே சிறையிலிட்டதை மீட்கிறதுக்காக பொய்கையாரால் பாடப்பட்டதான் களவழி 40. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9ங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு மலைகளாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜவ்வாது மலை. ஸோ திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கிறது. ஆமாங்க, ஸோ ஜவ்வாது மலையில் நீங்கள் பாதி போனீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும், மீதி பாதி அதாவது அந்த காவலூர் அந்த பெரிய டெலஸ்கோப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னே வரலும் திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டமாக இருக்கும். அப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தையும் வேலூர் மாவட்டத்தையும் பிரிக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை. இதில் ரொம்ப முக்கியமானது இது கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீட்சி. அந்த வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஜவ்வாது மலை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையோட நீட்சியாக தான் வந்து இது ஜவ்வாது மலை காணப்படுது. இது திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தையும் பிரிக்குது. ஓகேங்களா, இம்மலையின் உயரமான சிகரம் மேல்பட்டு ஆகும். ஆமாங்க, ஸோ ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் எதுனா மேல்பட்டு அப்படின்ற சிகரம் தான் கரெக்டு தாங்க. பல பகுதிகள் சாம்பல் கிரானைட் பாறைகளால் ஆனது. ஆமாங்க, ஸோ இந்த ஜவ்வாது மலையில் இருக்கக்கூடிய பல பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானதாக வந்து இருக்கும். ஸோ இங்கேயும் எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் என்னதுங்க, டி, அனைத்தும் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுங்க, 10வது கொஸ்டின் மேக்ஸுங்க. கீழ்கண்ட ஒன்று எது விகித சமதத்தை ஏற்படுத்தாது. ஸோ விகித சமதத்தை ஏற்படுத்தாத ஒன்று எது அப்படின்றது தான் நம்மளுக்கு கேட்கப்பட்டுள்ள அது கேள்வி. ஸோ நமக்கு ஆப்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஆப்ஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ விகித சமத்தை ஏற்படுத்தணும்னா என்ன அர்த்தம், ஸோ A:B = C:Dன்னு வரணும். இப்படி வந்தால் அது கரெக்டு. ஓகேங்களா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு A,B,C,D இப்படி போட்டுக்கலாம். அப்போ ஏ ஆப்ஷனில் பாருங்கள், இது எப்படி எழுதலாம், நம்ம ஏ ஆப்ஷன் எடுத்து எப்படி எழுதலாம், 20/10ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஈக்குவல்ட் 40/20ன்னு எழுதலாம். ஏன்னா அது எப்படி இருக்குது, 20:10 40:20ன்னு இருக்குது. ஓகேங்களா, அது எப்படி எழுதுகிறப்போ அப்போ அடித்து பாருங்கள், ஓர் 10 ஈர் 20 ஓர் 20 ஈர் 20. அப்போ 2:1 2:1ன்னு வருது. அப்போ இது விகித சமதத்தை ஏற்படுத்துது. அப்போ இங்கே ஏ கரெக்டாக இருக்குது. அடுத்து பி ஆப்ஷனுக்கு வரலாம் பாருங்கள். இது எப்படி எழுதலாம், 40/70ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா, ஈக்குவல்ட்டு 200/350ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா, எழுதலாம். 7×10 70 4×10 40. ஓகேங்களா, 7×5 35 அப்போ 70 4×5 20 அப்போ 40. ஓகேங்களா, அப்போ 0 0 அடித்தோம் அப்படின்னா 4 7 அப்போ 4:7 4:7ன்னு வருது. இதுவும் விகித சமதத்தை வந்து ஏற்படுத்துது. அப்போ இதுவும் இல்லை. அடுத்து பாருங்கள், சி ஆப்ஷன் எப்படி எழுதலாம் பாருங்கள். ஸோ ABCDன்னு எடுத்துக்கலாம்.
100/40ன்னு எழுதலாம். 100/40 ஈக்குவல் டு 200/80. முதல்ல 0 அடிச்சிடலாம், இந்த 0 அடிச்சிடலாம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 2 2 4, I 2 10, 2 4 8, I 4 20. அப்போ 5:2, 5:2. அப்போ இதுவும் விகித சம்மதத்தை ஏற்படுத்துது. அடுத்து டி பார்க்கலாம் பாருங்கள். இது எப்படி எழுதலாம்? 60/20ன்னு எழுதலாம் ஈக்குவல் டு 180/50ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இங்கே அடித்தா 1 20 20, 3 20 60. அப்போ 3:1 முதல்ல கிடச்சிச்சு. ஆனால் இங்கே அடித்து பார்க்கலாம் பாருங்கள். 0 அடித்தா 5 18ஆல் அடிக்க முடியாது. அப்போ இது எது விகித சம்மதத்தை ஏற்படுத்தாதுறானா? டி தான் விகித சம்மதத்தை ஏற்படுத்தாது. ஓகேங்களா? ஸோ டக்கு நீங்கள் அடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டு வந்துடலாம். சரிங்களா? சரி, நம்ம இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை தொடங்கி உள்ள இடம் எது? ஸோ இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் படகு சேவை எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். அதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.